இப்படிதான் இருக்கும். ஷார்ட் ரேஞ்சில நக்கு, மிட் ரேஞ்சில நக்கு, லாங் ரேஞ்சில நக்கு. டெசர்டிகள் எடுத்து ஆடும்போது உங்க கேம் பிளே இப்படிதான் இருக்குன்னா நீங்க கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க உங்களோட கேம் பிளேவை இந்த மாதிரி வேற லெவலில் விளையாட முடியும். ப்ரோ நான் கூட தான் ப்ரோ ரூம் மேட்ச் போட்டு இந்த மாதிரி ஹெட்ஷாட் டெஸ்ட் சொல்லுவேன். டெசர்டிகளை நான் அக்யூரேட்டா ஹெட்ஷாட் அடி பண்ணிட்டு இதெல்லாம் யாரு ப்ரோ நம்புவா அப்படின்னு கேட்குற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இது என்னோட கேம் ஐடி, இதை வச்சு நான் என்னடா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் கேம்லோட யூஐடி போட்டு செக் பண்ணி பாருங்க. எங்க மேல பாக்குறீங்க, என் ப்ரொஃபைல்ல கீழே பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வெப்பன்ல போய் பார்த்தீங்கன்னா கிளாஷ் வார்ல நான் வச்சிருக்க ஹெட்ஷாட் ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்கியமா டெசர்டிகள் அண்ட் M500ல கூடவே இந்த உட்பிக்கர் எஸ்விடியும் கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் வந்து சொல்லுவான், என்ன தெரியுமா, இப்பயும் சில பேர் சொல்றது என்னன்னா உன் கையில நல்ல டிவைஸ் இருக்கு ப்ரோ, அதனாலதான் ப்ரோ நீ இப்படி ஆடுற அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் பழைய விவோ ஃபோனும் 2 வருஷமா வச்சு இப்போ நான் அடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஃபினிக்ஸும் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை எண்ட் கேமிங் டிவைஸ் IQ Neo 10 இருக்கு. இப்போ இந்த ஒரு 6 வருஷம் பழைய விவோ ஃபோனு டிஸ்பிளே கொண்டு எப்படி நொறுங்கி போயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வச்சு நான் கொடுக்குற கேம் பிளே பாருங்க, பக்காவா இருக்கா. நெக்ஸ்ட் அப்படி இந்தாண்ட வந்தீங்கன்னா என்னுடைய இன்ஃபினிக்ஸை வச்சு நான் கொடுக்குற கேம் பிளேயும் பாருங்க, எந்த அளவு அக்யூரேட்டா என்னால ஈஸியா டெஸ்டிகளை வச்சு விளையாட முடியுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான கேமிங் டிவைஸ், இதை வச்சு என்னால பக்கா விளையாட முடியுது. நிறைய பேர் கேமிங் டிவைஸ் தானே ஈஸியா அடிக்கலாம்னு சொன்னீங்கன்னா கேமிங் டிவைஸ்ல அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஹெட்ஷாட் அடித்து கஷ்டம், அதையும் நான் இந்த இடத்துல செஞ்சிருக்கேன். உடனே உங்க எல்லாருக்குமே மைண்ட் ஒரு டவுட் வந்திருக்கும், இப்போ எப்படி அது எப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெசர்டிகளை தேவையான 3 விஷயம். ஒன்னு சென்சிட்டிவிட்டி, இன்னொன்னு எய்ம் லாக், மூணாவது டிராக் மெத்தட். இந்த வீடியோ நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா டிராக் மெத்தட். ஏன்னா நிறைய பேர் பக்கமான சென்சிட்டிவிட்டி அண்ட் எய்ம் லாக்லாம் வைக்க தெரியும், பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஹெட்ஷாட் விழுந்திருக்காது. இப்போ நான் சொல்ற இந்த டிராக் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த டெசர்டிகள் எடுத்துட்டு எந்த இடத்துல அடிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டெசர்டிகள் வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சிலையும் நல்லா விளையாட முடியாது. அதே மாதிரி டூ மச் ஆஃப் லாங்ல இருக்க எனிமியும் உங்களால் அடிக்க முடியாது. ஓரளவு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவனோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நான் எப்படி டெசர்ட்டை ட்ராக் பண்ணுவேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் டெசர்டிகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அதிகமாக ஒன் ஷாட் அடிச்சுட்டு க்ளோவால் போகிறது இதெல்லாம் யாரும் மிஸ்டேக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டூ ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் அடிச்சுட்டு உட்காந்தீங்கன்னா எனிமி உங்கள் க்ளோவால் கூட ஈஸியாக வந்துடுவோம். அப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹெட்ஷாட் கண்டிப்பாக விழும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ட்ராக் பண்ணிட்டு உடனே ஜம்ப் பண்ணுங்க. டூ ஷார்ட் ரேஞ்சில் டெசர்டிகள் யூஸ் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு சிட்டப் க்ளோவால தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ட்ராக் மூலமா ஸ்விட்ச் பண்ணோமா, ரன் பண்ணோமா, ஜிக்ஸாக் போட்டோமான்ற மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவு அடிச்சுட்டு ஓட பாருங்க, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் நான் ட்ராக் மெத்தட் யூஸ் பண்றேன், அதான் முதல்ல சொல்லுறோன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நான் இந்த யூ ஷேப் தான் ட்ராக் பண்ணுவேன். இன்னும் அடியிலிருந்து ஹார்டா இழுக்க மாட்டேன், இந்த மிட்ல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சிருப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது டிராக் ஹெட்ஷாட் செம பக்கா விழும், அதுவும் டெசர்டிகளுக்கு ஷார்ட் ரேஞ்சில். முக்கியமா லோ அண்ட் டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப பக்கா ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்க வச்சு அடிச்சுட்டு க்ளோவால் போட்டு ஏஞ்சி பார்க்கறதுக்குள்ள எனிமி உங்களை போட்டு போயிட்டே இருந்துருவான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச். இருக்கிறதுலே டெசர்டிகள் நல்ல ஒர்க் ஆகுற ஒரு இடம்னா அது இந்த மிட் ரேஞ்ச் தான். நிறைய பேர் இந்த மிட் ரேஞ்சில் பண்ற மிஸ்டேக் என்னன்னா மிட் ரேஞ்சில் போயிட்டு யூ ஷேப்ல வேகமா ட்ராக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ராக் பண்ணும்போது இந்த இடத்துல நுணுக்கமான ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும்.
என்னன்னா இழுத்துட்டு போறான் பாத்தீங்களா, அவனை நீங்க அடிக்கும் போது ஸ்ட்ரைட்டா நின்றுவீங்க, அவனுக்கு எய்ம் லாக் உட்காந்துரும், ஈஸியா உங்களை டிராக் பண்ணி அடிச்சிருவான். அதனால எனிமி உங்களை டிராக் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா நிக்கிற ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க அழகா ஒரு ஸ்ட்ரைட் டிராக் சிம்பிளா பண்ணீங்கன்னா ஈஸியா ஹெட்ஷாட் விழுந்துரும் மிட் ரேஞ்சில். இதனாலதான் ஆப்போனன்ட்ல நிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அவன் உங்களை அடிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நீங்க டிராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு சின்ன செகண்ட்ல அவன் ரெண்டாவதா டிராக் பண்ணியிருப்பான். அதனாலதான் அவனால உங்களுக்கு ஈஸியா ஹெட்ஷாட் அடிக்க முடியுது. மிட் ரேஞ்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எய்ம் லாக் கிடைச்ச உடனே கிராஸ் பட்டனை இழுத்துட்டே இருங்க. எனிமி டிராக் பண்ணது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சடனா ஒரு சின்ன ஸ்ட்ரைட் டிராக் கொஞ்சமா இழுங்க, ரொம்ப வேகமா இழுக்கனா கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்டா இழுத்து விட்டீங்கன்னா ஈஸியா ஹெட்ஷாட் விழுந்துரும். இந்த இடத்துல நீங்க க்ளோவால் போடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சரி ப்ரோ, இதுவே எனிமி கிராஸ்ல இருக்கான் ப்ரோ, மூவ் பண்ணிட்டே இருக்கான், அப்ப நான் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா க்ளோவால்ல கவர் எடுத்து இருங்க. கவர் எடுத்து இருந்துட்டு மூவ் பட்டனா இழுக்கும் போது அவன் வந்து பார்த்தா உங்களுக்கு எய்ம் லாக் ஏற்கனவே வச்சுட்டு இருப்பான். ஸோ நீங்க சடனா க்ளோவால் போட்டே இருக்கீங்களா, அப்போ உடனே மூவ் பட்டனை இழுத்து எனிமி எந்த சைட்ல இழுத்துட்டு போறானோ அந்த சைட்ல கிராஸ்ல டிராக் பண்ணுங்க. யூ ஷேப்ல இல்ல, கிராஸ்ல இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஈஸியா ஹெட்ஷாட் விழும். இது ரொம்பவே ஈஸி, ஆனா முக்கால்வாசி இதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா எய்ம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ரேஞ்சில் எப்படி ப்ரோ ட்ராக் பண்ணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஹேண்ட் கேம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருங்க சொல்லி தந்திருப்பாங்க ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட. இந்த அளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கல, இதுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு 5K லைக்ஸ் வரைங்க. ஒன் ஷாட்டுக்கு எப்படி ட்ராக் பண்ணுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த டெசர்ட்டிங்லாம் என்னன்னே தெரியாம யூஸ் பண்ண தெரியாம ஒரு பாட்டு ஃப்ரெண்டும் கூட இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவனும் கொஞ்சம் கற்றுக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லாங் ரேஞ்சில் முடிஞ்ச அளவு டெசர்ட்டிகளை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா லாங் ரேஞ்சில் இருக்கும்போது தலைவன் அந்த அளவு ரேஞ்செலாம் தர மாட்டாங்க. அதுவே ஆஃப் பண்ணிட்டு உட்பீக்கரு வேற ஏதாவது கன் எடுத்து வச்சுனா உங்களை ஈஸியாக போட்டு போயினே இருந்துருவான். முடிஞ்ச அளவு லாங் ரேஞ்சில் இருக்கானா க்ளோவால் போட்டு ஒரு மிட் ரேஞ்சுக்கு போயிட்டு மண்டையை போனாங்க. இல்லை ப்ரோ நான் லாங் ரேஞ்சில் தான் ப்ரோ அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவு இந்த எய்ம் ரெட் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் ஸ்லைட் ட்ராக் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா ட்ராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்கேயோ போயிடும், கண்டிப்பா மேலேயே படாது. ரொம்ப ஸ்லைட்டா கொஞ்சமா ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணீங்கன்னா ஹெட்ஷாட் விழும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ராக் பண்ணுறது விழாது, ஆனால் ரெண்டாவது புல்லட் விழும். ஸோ அப்போ 1, 2 2 புல்லட் ட்ரை பண்ணி பாருங்க. விழலையா சடனா க்ளோவால் போட்டுருங்க. ப்ரோ அதுக்குள்ள எனிமி என்ன போட்டா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா டஸ்டிகள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லாங்ல பக்கவாடிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான்.